இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நிறைய அற்புதங்களை செய்தார். 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் அவர் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், மரித்து போனவர்களையும் கூட உயிரோடு எழுப்பினார். அது மட்டுமல்ல, ஒரு நாள் மாலை வேளையிலே தன்னுடைய நீண்ட பிரசங்கத்தை முடித்ததற்கு பிறகு நேரமாகிவிட்டதினால் 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து திருப்தியாக உணவு கொடுத்தார். இப்படி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் தியானிக்கின்ற பொழுது பல ஆவிக்குரிய உண்மைகளை, நமக்கு உற்சாகம் தரக்கூடிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 9 வசனங்களிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் தியானிக்கலாம். இயேசு ஒரு மனிதனை தேடி வருகிறார். அந்த மனிதன் இயேசுவிடம் போகவில்லை, இயேசுவே அவனிடம் போகிறார். இயேசு சுகமளிப்பவர் என்று கூட அவனுக்கு தெரியாது. யாராவது அந்த அதிகாரத்திலே ஆரம்ப வசனங்களை வாசியுங்கள். ம் 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 போதும் தம்பி, நன்றி. அந்த நாட்களிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த குளத்திலே எப்போதாவது தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். யார் முதலாவது அதில் குதிக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் குணமாவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையிலே ஒரு மனிதன் அங்கே 38 வருஷமாக இருக்கிறான். 38 வருஷம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே பாதிக்கு மேல் போய்விட்டது. இத்தனை வருஷமாக இருந்த ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். அவனிடத்திலே பேசுகிறார். நீ குணமாகணும்னு விரும்புறியான்னு கேட்குறாரு. அவன் அவனுடைய கதையெல்லாம் சொல்கிறான். அவனை இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதிலே சுகமாக்குகிறார். ஸோ இந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன சத்தியங்களை எனக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார். முதலாவது காரியம் 6ஆம் வசனத்திலே இயேசு அவனை கண்டு. எப்பொழுதுமே இயேசு என்னை சந்திக்க விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். நான் ஒருவேளை அவரை சந்திப்பதற்கு விருப்பமில்லாமல் இருந்தாலும், இயேசுவை நம்புவதற்கு விருப்பமில்லாமல் இருந்தாலும், இயேசு என்னை சந்திக்க விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். தேடி வருகிறார். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு யாருமே கிடையாது. இயேசு அவனை எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேடி வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும், யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நம்பிக்கையிலே இருந்தாலும் இயேசு என்னை சந்திக்க முடியும். தன்னை வெளிப்படுத்த வாய்ப்புகளை கொடுக்க முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
முதலாவது குறிப்பு மீட்டிங், இயேசு என்னை சந்திக்க விரும்புகின்றவர். இரண்டாவது 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது எப்படிப்பட்ட கேள்வி? எஸ்ஆர் நோ கொஸ்டின் தானே. விரும்புகிறாயா? ஆமா இல்லை. சாப்பிட்டீங்களா? ஆமா இல்லை. போர் அடிக்குதா? ஆமா இல்லை. அப்போ இயேசு அவனிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே அவன் தன்னுடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறான். அவன் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. தன் இதயத்தில் இருந்த எல்லா காரியங்களையும் கொட்டுவதற்கு இதுதான் வழி என்று சொல்லி எல்லா காரியங்களையும் அவன் சொல்லுகிறான். எனக்கு ஒருவரும் இல்லை. இப்போ ரெண்டாவது குறிப்பு எப்படி புரிந்து கொள்ளலாம்? இயேசு எப்பொழுதுமே நண்பர்கள் இல்லாதவர்களுக்கு நண்பர், உலக பிரகாரமான உதவிகள் பெற முடியாதவர்களுக்கு உதவி செய்பவர். எனக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன். 38 வருஷமாக அவன் தனியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்த ஒரு மனிதனை இயேசு தேடி வருகிறார். எனக்கு யாருமே இல்லை. அநேக சமயங்களிலே நாமும் கூட இந்த விதமாக நாம் நினைக்கிறோம், எனக்கு யாருமே இல்லை, என்னை வழி நடத்துவதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் இருக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சகாயர் என்று சொன்னால் உதவி செய்பவர். இங்கே இயேசு யாருமே உதவி செய்வதற்கு இல்லாத ஒரு மனிதனை தேடி வந்து உதவி செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. இத்தனை பேருக்கு அந்த இயேசு நெருக்கமானவர். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய பிரதமராக அதிபதியாக இருந்தவர். அவர் அதிபதியாக இருந்த நாட்களிலே இராணுவத்திலே ஒரு சட்டம் இருந்தது. இராணுவ வீரர்களிலே யாராவது தவறு செய்து விட்டால் அவர்கள் அந்த தவறு செய்த வீரனுக்கு இருக்கின்ற இமிடியேட் ஆஃபீஸர், மேல் அதிகாரிடத்திலே சென்று ஒரு கையெழுத்து வாங்கிவிட்டு ஜனாதிபதியை நேரிலே சந்திக்க வேண்டும். அந்த நாட்களிலே இருந்த சட்டம். அப்பொழுது ஒரு போர் சேவகன் ஏதோ தவறு செய்துவிட்டு ஜனாதிபதியை பார்ப்பதற்காய் வந்து நின்றான். அவன் கையிலே இருந்த பேப்பரை வாங்கி பார்த்த ஆபிரகாம் லிங்கன், ஏன் உனக்கு யாருமே கையெழுத்து போடவில்லையா என்று கேட்டானாம். அவன் சொன்னான், எனக்கு யாருமே போடவில்லை, எனக்கு யாருமே இல்லை என்று பரிதாபமாய் சொன்னானாம். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு அவனை மன்னித்து அனுப்பினாராம். இயேசு இன்றைக்கும் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? என்னை பாருங்கள் கொஞ்சமாவது. நான் 6 வரைக்கும் தான் இங்கே இருப்பேன். பார்க்கலாமா? வெரி குட். இவங்களை பார்த்ததே இல்லையா? ரைட், கவனிக்கலாமா? ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், உனக்கு யாருமே இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். அப்போ இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற உண்மை என்ன? யாருமே எனக்கு இல்லாவிட்டாலும் இயேசு எனக்கு இருக்கிறார். மூன்றாவது காரியம், 9ஆம் வசனம் யாராவது வாசிங்க. போதுப்பா, நன்றி. உடனே அந்த மனுஷன், நல்லா கவனிங்க, நம்ம அப்படியே டக்குன்னு உடனே வாசிட்டு போயிடுறோம் இல்லையா? 38 வருஷம். சில பேர் யோசிக்கிறாங்க, இப்போ தான் காலேஜுக்கு 10 மாதம் ஆகுது, நகரவே மாட்டேங்குது. 6 மாதம் தான். தெளிவாக இருக்கீங்களே, கரெக்டாக. இவர் எத்தனை வருஷம்? 6 மாதமே உங்களுக்கு கூட வேதனையாக இருக்குது.
38 வருஷம் ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் அவனை நடக்க வைக்கிறார். அதான் ஆண்டவருடைய வல்லமை. அப்ப இயேசு என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். சேஞ்சிங். அநேக சமயங்களிலே நாமும் கூட நம்மளுடைய சூழ்நிலையை நினைத்து, கஷ்டங்களை உணர்ந்து, பலவீனங்களை நினைத்து, மாறாதா இப்படி அப்படிலாம் சொல்லி பல காரியங்களை யோசிக்கிறோம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனுக்கு தன்னை சுகப்படுத்தினவர் யார் என்று தெரியாது. இவர் என்னை சுகப்படுத்த போகிறார் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு கிடையாது, விசுவாசமும் கிடையாது. ஆனாலும் கூட இயேசு அவனை சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ இயேசுவை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். சூழ்நிலைகளை மாற்றுகிறார். என்ன ஒரு வல்லமை பார்த்தீங்களா? 38 வருஷம் படுக்கை, வியாதி, வேதனை, ஒரு நொடி பொழுதில் சந்தோஷம், எல்லாம் மாறுகிறது. வல்லமை, அந்த வல்லமை இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கின்றது. நீ எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் இயேசு உன்னை மாற்ற முடியும். நான் 3 காரியங்களை சொன்னேன், இன்னும் இருக்கு. இயேசு உன்னை சந்திக்க விரும்புகின்றவர். இயேசு எப்பொழுதுமே நண்பர்கள் இல்லாதவர்களுக்கு நண்பர், உலக பிரகாரமான உதவிகளை பெற முடியாதவர்களுக்கு உதவி செய்பவர். இயேசு என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். சரி, இதில் இருந்து இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு அவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் கேட்கிறார்? உண்மையான விருப்பம் தேவை. எனக்குள்ளதாய் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை, மாறுதலை கொண்டு வருவதற்கு I should have a real desire in me. எனக்குள்ளதாக உண்மையான விருப்பம் தேவை. இல்லாண்டவரே எனக்கு லேசாக சுகம் கொடுத்தா போதும், நான் இங்கே இருந்துக்கிறேன். சில சமயம் சில பிச்சைக்காரர்களிடத்திலே நான் பேசி இருக்கிறேன். அவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றதுக்காக, ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக பேச்சு கொடுத்தோம்னா, எப்பா நீ இப்படியே பிச்சை எடுக்கிறியே, உனக்கு ஒரு இடத்துல சொல்லி வேலை வாங்கி தரவான்னு கேட்டால் வேணாம் அப்படின்றோம். ஏன்? இப்படியே பழகிட்டாங்க ஜாலியாக. நீ அந்த பிச்சைக்காரனுடைய பையன் திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட காசு வச்சுருப்பாங்க, சொகுசாக பழகிருப்பாங்க, பிச்சை எடுத்தே பழகிட்டான். அவனெல்லாம் திருத்தவே முடியாது. சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிச்சை எடுக்காமல் வாழ விரும்புகிறாயா? இல்லை நான் இப்படியே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அவனிடத்திலே, do you want to be really change? நீ மாற விரும்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் எனக்குள் கிரியை செய்வதற்கு, மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு உண்மையான விருப்பம் தேவை. மாறுவதற்கு விருப்பமில்லை, நான் இப்படியே இருக்க விரும்புகிறேன் என்றால் எனக்குள் மாற்றங்கள் இருக்காது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது 8ஆம் வசனம் வாசிங்க. இங்கே வாசி தம்பி, கொஞ்சம் பயங்கரமாக வாசிக்கிறீங்க, கொஞ்சம் பொருள் வாசிங்க. போதுமா? எழுந்துரு. எப்படி ஆண்டவரே எந்திரிக்கிறது? 38 வருஷம் படுத்தாச்சு, பழகி போயிடுச்சு ஆண்டவரை அப்படின்னு அவன் சொன்னானா? இல்லை, தொடர்ந்து வாசிமா. உடனே அந்த மனுஷன், ஆமென், வாசிங்க. ஆமென். போதுமா? போதுமா? நன்றி. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் நடக்க ஆரம்பித்தான். நான் என்ன சொல்ல வருகிறேன்? 2வதாக ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய அற்புதம் என் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இயேசுவின் வல்லமை ஒன்றும் செய்யாது. I should cooperate with Jesus. ஆண்டவரே, நீர் எனக்குள் செயல்படுவதற்கு ஒத்துழைக்கிறேன். கானா ஒரு கல்யாணத்தில் யோவான் 2ல் வரும், அற்புதம் செய்வார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். ஆனால் டக்குன்னு அவராக மாற்றிட்டாரா? இல்லை. என்ன சொல்லுவார்? ஜாடியெல்லாம் காலியாக இருக்குப்பா, தண்ணியை ஊற்றுன்னுவார். அவர்களுடைய ஒத்துழைப்பு, தண்ணியை ஊற்றினார்கள். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வருவாங்க. என்ன சொல்லுவார்? அப்படியே சோப்படுத்திடுவாரா? இல்லை, நீங்கள் போய் ஆசாரியர்களே உங்களை காண்பியுங்கள். அவங்க போனாங்க விசுவாசத்தோடு.
போகும் பொழுதே வழியிலே அவர்கள் சுகமானார்கள். அதுக்கப்புறம் ஒரு கண் தெரியாதவனை ஏசம்மை பார்ப்பார். அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு பார்வை கிடைப்பதாகன்னு சொல்ல மாட்டார். அவன் கண்ணில் சேறு பூசி சீலவாம் குளத்தில் போய் கழுவுன்றுவார். என்னாண்டவரே அங்கே இருக்கு, இங்கே ஏதாவது உடனே செய்ய ஆண்டவரே இல்லை. அவன் மறுபடியும் கண் தெரியாத நிலையிலே நடந்து போய் குளத்தில் இறங்கி கழுவுன பிறகு தான் பார்வை கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு இருக்கு? ஆண்டவர் என் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்வதற்கு என்னுடைய ஒத்துழைப்பும் தேவை. சில சமயம் நம்ம ஒரு பரீட்சை இருக்கும், இல்லை ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுக்கிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னை 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடும் அப்படின்ட்டு. கரெக்டாக ஆண்டவர் எழுப்பிடுவார், கண்டிப்பாக எழுப்புவார். நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும் தலைகாணியை பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நான் அதெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கேன். டெய்லி இருக்கிறீங்களா? வெரி குட். அப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பும் தேவை. என் விருப்பமும் ஒத்துழைப்பும் ஆண்டவருடைய வல்லமையோடு இணைந்து செயல்பட வேண்டும். உண்மையான விருப்பம் இருந்தால், நம்பி இயேசுவோடு ஒத்துழைத்தால், நம்பிக்கை இல்லாத சூழலிலும் இயேசுவின் வல்லமை கிரியை செய்யும். அதான் முக்கியமான ஒரு காரணம். ஒத்துழைப்பீங்களா? வெரி குட். பரீட்சை காண்டில் விழுந்து படிச்சுட்டு நல்லா தூக்கிட்டு போனால் பரீட்சை எழுதலாமா? ஆண்டவரே, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆண்டவரே, நான் படித்த கேள்வியா ஆண்டவரே. நான்லாம் அப்படி ஜெபம் பண்ணிருக்கேன் அந்த காலத்தில். படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆண்டவர் நினைவுபடுத்துவார். அப்போ என்னுடைய ஒத்துழைப்பு எல்லா நிலைகளிலும் தேவை. 3வது காரியம், வீட்டு யாராவது வாசிக்கணும், 14வது வசனம். அதிக கேடானதொன்றும் ஆமென். வெரி குட். நல்லா வாசிங்க. இனி இப்படி வாசிக்காதே, நல்லா வாசிங்க. வெரி குட். சரி, நல்லா கவனிங்க. 14ஆம் வசனத்தில் அப்போ தான் அவனுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அவனை மறுபடியும் பார்த்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. அப்படின்னா ஆண்டவரால் தொடப்பட்டதற்கு பிறகு, ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்ததற்கு பிறகு நானும் நீங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பா, நீ மறுபடியும் 38 வருஷத்துக்கு போயிடாத, மறுபடியும் அந்த சிக் பெட்டுக்கு போயிடாத, பாவம் செய்யாதே. அப்போ ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அதான் முக்கியம். நிறைய அற்புதங்களை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய சின்ன சின்ன ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? காணிக்கைகளே அல்ல. நீ மறுபடியும் பழைய நிலைக்கு போகாமல், நீ முன்பு செய்திருந்த பாவங்களை செய்யாமல் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அங்கே தானே பிரச்சனையே இருக்கு இல்லையா? நாங்கள் பரிசுத்தமாக வாழணும் தான் விரும்புகிறோம், முடிய மாட்டேங்குது. டாக்டர் பில்லிகிரஹாம் அவற்றை ஒரு வாலிபன் கேட்டானா, ஐயா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மனம் திரும்பிட்டேன், பாவம் செய்யாமல் தான் வாழ்கிறேன். ஆனால் இதை கவனிங்க, ஆனால் உங்களையும் தான் கவனிங்க. கொஞ்சம் பாருங்கம்மா, முடிக்க போகிறேன். அந்த வாலிபன் என்ன சொன்னான்னா, நான் பரிசுத்தமாக வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, மறுபடியும் பாவம் செய்து விடுகிறேன். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்படிலாம் நான் வாழணும்னு நினைக்கிறேன், இதை காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்து விடுகிறேன். அப்போ பில்லிகிரஹாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை சொன்னான். என்ன கதை தெரியுமா? ஒரு மனுஷன் தன்னுடைய குதிரையில் நிறைய சுமைகளை வைத்து கொண்டு அப்படியே நடந்து போவானாம் ஒரு பாதையில். அப்போ
ஒவ்வொரு தடவையும் போகும் பொழுதும் அந்த குதிரை கரெக்டாக சில குழிகளில் விழுந்துருமா, இடறி விடும். மறுபடியும் போவான், அதே குழியில் இடறி விடும். அப்போ அவன் என்ன செய்வான், ஒன்று அந்த குழிகளை மூடி விடுவான், அல்லது கொண்டு செல்லுகின்ற பாதையை மாற்றி விடுவான். அதைத்தான் அவர் சொன்னாராம், தம்பி நீ மறுபடியும் பாவம் செய்கிற அப்படின்னா, ஒன்று பாவம் செய்வதற்கு ஏதுள்ள இடங்களை நீ மூடிவிடு, குழிகளை மூடிடு, இல்லைனா பாதையை மாற்று. ஆமென். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உனக்கு கேடு வராதபடிக்கு பாவம் செய்யாதே. 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். எப்பொழுதுமே நண்பர்கள் இல்லாதவர்களுக்கு அவர் நண்பர். இயேசு உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இந்த 3 குறிப்பிலே இருந்து இன்னும் 3 காரியங்களை சொன்னேன். ஆண்டவர் என்னை தொடுவதற்கு, எனக்குள் கிரியை செய்வதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையான விருப்பம் தேவை, என்னுடைய ஒத்துழைப்பு தேவை. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். குழிகளை மூட வேண்டும், இல்லைனா உன் பாதைகளை மாற்ற வேண்டும். 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த மனுஷனை சுகப்படுத்தின ஆண்டவர் இப்பொழுதும் உன்னை மாற்ற முடியும். உன் வேதனைகளை மாற்ற முடியும். உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை, கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.